காரணம் அதுவும் ஒன்று. தமிழ் பேரினம் வீழ்ந்ததற்கு புறப்பகை அல்ல, தன்னினப்பகை. தன்னினப்பகை சாதி மத உணர்ச்சிகளால் பிளந்து பிரிக்கப்பட்டு தான் உயர்ந்த சாதி அவன் தாழ்ந்த சாதி என்ற தன்னினப்பகை, ஓர்மைப்படுத்த முடியாத உட்பகை, ஒரு தாழ்வு மனப்பான்மை, தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்ற எழி சிந்தனை, போர்க்குணம் இன்மை, சொல்லி முடிக்க முடியாத அளவிற்கான திரைக்கவர்ச்சி, அளவு கடந்த திரைக்கவர்ச்சி, கொடுமையான சாதி மதப்பற்று, இதெல்லாம் சேர்ந்துதான் தமிழ் பேரினத்தை வீழ்த்திவிட்டது. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, ஒரு எளிய கேள்வி. முதலில் தோன்றியது மொழி இனமா சாதி மதமா? மனிதனின் உழைப்பில் இருந்து தோன்றியது மொழி. அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம். முதலில் தோன்றியது மொழி இனம். மிக 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 ரொம்ப பின்னாடி வந்தது சாதி மதம் என்ற கட்டமைப்பு.